வணக்கம். நான் உங்கள் ஆயிஷா. திடீரென பள்ளியில் அடுத்தடுத்து மயங்கி விழுந்த 26 மாணவர்கள். என்ன நடந்தது? நெய்வேலியில் ஏற்பட்டிருக்கும் ஒரு அதிர்ச்சி நிறைந்த செய்தி. வாங்கள் விரிவாக பார்க்கலாம். நாளை யோகா தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அதற்கான பயிற்சிகள் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்துட்டு இருக்க, அதில் ஒரு பகுதியான கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் உள்ள நெய்வேலி NLC நிறுவனத்திற்கு கீழ் இயங்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கான யோகா பயிற்சியானது நெய்வேலியில் உள்ள பாரதி மைதானத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த பயிற்சியில அப்பகுதியை சேர்ந்த NLC கீழ் இயங்கும் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த பல்வேறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி முடிந்த பிறகு அந்தந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளியின் சார்பில் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியே LIC மூலம் வழங்கப்பட்ட இந்த உணவுப் பொட்டலங்களானது ஒரு குறிப்பிட்ட பெயர் கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அந்த யோகா தினத்தில் பயிற்சியில் ஈடுபட்டதற்காக உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த உணவுப் பொட்டலங்களை சாப்பிட்ட சில மாணவ மாணவிகள் ஒருவன் பின் ஒருவராக வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிலர் மயக்கம் அடைந்து கீழே விழக்கூடிய நிலை கூட ஏற்பட்டதனால உடனடியாக அவர்கள் நெய்வேலியில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இப்போது மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 26 மாணவ மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய சிகிச்சையானது தற்போது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த சாப்பாடானது எங்கே தயார் செய்யப்பட்டது என்றும் உணவில் ஏதேனும் பள்ளி போன்ற விஷயங்கள் ஏதும் கலந்து ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மாணவ மாணவிகள் அனைவரும் நலமுடன் இல்லம் திரும்ப நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம்.